அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். பிராமண பெருமையை சீமானோடு விவாதம் பண்ணி ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு மதுவந்தி இடத்துல ஃபெலிக்ஸ் கேட்டிருக்கிறது ஒரு பெரிய பரபரப்பை உண்டு பண்ணிருக்கு. இது குறித்த விவரங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பிராமணர்கள் குறித்து ஒரு டாக் வந்துச்சு அப்படின்னாலே நிச்சயமாக அதுல மதுவந்தி இல்லாம இருக்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த அளவுக்கு தானாகவே வலியை எல்லா இடத்துலயும் பொக்க வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க மதுவந்தி. ஆரம்பத்துல எப்படி திருமாவளவன் மனுஸ்மிருதிக்கு எதிராக பேசிய போது மதுவந்தி பாத்தீங்கன்னா திருமாவளவனை ரொம்பவே அவதூறாகவும் பேசியிருந்தாங்க. இதற்கு நிறைய பதிலடிகளை திருமாவளவனால கொடுக்க முடியாம போன காரணத்தினால சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா எங்க அண்ணனுக்காக நானே களத்துல இறங்குறேன் அப்படின்னு மனுஸ்மிருதி குறித்தும் சனாதன தர்மம் குறித்தும் பல விஷயங்களை சீமானோட விவாதமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு நிலை நிறைய பிராமணர்களுக்கு உண்டாகி விவாதமே பண்ண வேண்டாம் அப்படின்னே போயிருந்தாங்க. இப்படி இந்த பிராமணர்கள் குறித்து எந்தெந்த வாட்டி சர்ச்சை வந்தாலுமே நிச்சயமாக மதுவந்தி பெயர் அடிபடுறதும் அதற்கு பிறகு இந்த பிராமணர்களுடைய கருத்து குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நெறியாளர்கள் சீமான இடத்துல கேட்கறதும் வாடிக்கையாகவே நடந்துட்டு இருக்கு. இந்த லட்டு விவகாரத்துல கூட தற்போது சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா பல விஷயங்களை சொல்லியிருந்தாரு. குறிப்பாக கோபி சுதாகர் மேல பாஜக அரசு கொடுக்கக்கூடிய அழுத்தத்தை குறித்தும் பல விஷயங்களை பேசியிருந்தாரு. கோபி சுதாகர் மன்னிப்பு கேட்ட ஒரு விஷயம் தான் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களை ரொம்பவே கோபமடைய வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படி என்ன இந்த பிராமணர்களுக்கு திமிரு அப்படின்னு தான் நம்ம அனைவருமே யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். இப்படி இருக்க மதுவந்தி பாத்தீங்கன்னா சமீபத்துல பத்திரிகையாளர் ஃபெலிக்ஸுக்கு ஒரு நேர்காணல் கொடுத்திருக்காங்க. அவர் பாத்தீங்கன்னா பிராமணர்கள் குறித்து நெத்தியடி கேள்விகளை மதுவந்தி இடத்துல கேட்டிருந்தாரு. மதுவந்தியை திக்குமுக்காடும் வச்சிருந்தாரு. இது மட்டும் இல்லாம என்னதான் சொன்னாலும் மதுவந்தி பாத்தீங்கன்னா சமரசமே அடையாத நிலையில உங்களிடம் விவாதம் பண்றதுக்காகவே ஒருத்தர் இருக்காரு, அவரோட உங்களால விவாதம் பண்ணி ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு டைரக்டாகவே சீமானை தான் கேட்டிருக்காரு ஃபெலிக்ஸ். இந்த வீடியோ பார்த்த ஒவ்வொருத்தருக்குமே அவர் சீமானை தான் சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போதே புரிய வந்துருந்துச்சு. இந்த ஒரு விஷயத்தை கேட்ட பிறகு மதுவந்தி பாத்தீங்கன்னா மிரண்டு போய் உங்களோட விவாதம் பண்றதுக்கு தான் நான் வந்தேன், அடுத்து நான் யாரோட விவாதம் பண்ணணும் அப்படின்றத நீங்க முடிவு பண்ணக்கூடாது அப்படின்னு ரொம்பவே கோபம் அடைஞ்சிருக்காங்க. பத்திரிகையாளர் ஃபெலிக்ஸ்னு இல்லாம ஒவ்வொருத்தருமே பாத்தீங்கன்னா இந்த பிராமண எதிர்ப்பு குறித்து பேசியிருந்தாலும் சீமானவர்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுக்குமே பிராமணர்களுக்கு ஆதரவாக பேசக்கூடிய ஒருத்தரும் வாயை திறக்காதபடி சீமானவர்கள் கேள்வி கேட்டுட்டு வந்துட்டு இருக்காரு. ஒருவேளை ஃபெலிக்ஸ் அவர்கள் கேட்ட கேள்வி மாதிரியே மதுவந்திக்கும் சீமானுக்கும் ஒரு விவாதம் நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.